அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய ட்வின்செக் வலையலுக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு கேட்ஜெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்மால்ரிக்கோட காம்பேக்ட் V-mount பேட்டரி பிளேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக்கு செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த பேஸ் பிளேட்டு, அப்புறம் வந்து 15mm ராடு, அப்புறம் நிறைய அடிஷ்னலாக வந்து இந்த V-mount பேட்டரி பிளேட்டு இல்லை இப்படி எல்லாம் தனித்தனியாக நீங்கள் வந்து ஒன்றா வாங்கி நீங்கள் அசம்பிள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு இல்லாமல் இப்போ அதை தான் வந்து ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு டிசைன் பண்ணி காம்பேக்ட் V-mount பேட்டரி பிளேட்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த இதை நம்ம வாங்கியிருக்கிறோம். அதை இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணுவோம். அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காட்டன் பாக்ஸில் தான் இதை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் ரிக்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பாக்ஸை நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோம். இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதை எடுத்துருவோம். ஸோ வழக்கமான அவங்களுடைய இந்த பாருங்கள், அந்த படத்தில் போட்டு பாருங்க, இதுதான் இந்த காம்பேக்ட் V-mount பேட்டரி சிஸ்டங்கிறது. ஸோ இதுலேயே 3 டைப்பாக வச்சுருக்காங்க. நான் அதை உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் என்னென்ன மாடல் இருக்குன்ட்டு. 3 டைப் வச்சுருக்காங்க. நான் வாங்கிக்கிறது அட்வான்ஸ் டைப் வாங்கியிருக்கேன். இது வந்து எல்லாமே எல்லா பார்ட்ஸும் இருக்கும், எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். அதனால் அதை நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் சீப்பராகவும் சேலில் போட்டிருந்தாங்க, அதனால் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதை ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் வந்து இந்த ரிவ்யூவில் சொல்கிறேன். ஓகேங்க. இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா காட்டன் பாக்ஸ் தான். ஸ்மால் ரிக்னு போட்டிருக்கேன். இங்கே வந்து அந்த சீரியல் நம்பர் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பின்னாடி வந்து அந்த மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க இப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஸோ இது மேலே ஒரு சின்ன கவர் சாஃப்டாக இருக்குது, கவர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதாங்க அந்த பிளேட்டு. ஸோ இந்த காம்பேக்ட் மவுண்டிங் பிளேட்டுங்கிறது இந்த பாருங்கள், அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள். இது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இது வந்து ஒரு இதை வச்சு நம்ம ஒரு ரிக்கே செய்ய முடியும். ஸோ அதுதான் இதோட டிசைன். நல்லா க்ளீனாக பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு அலுமினியம் அலாய் மெட்டீரியல் தான். நல்லா குவாலிட்டி இருக்குது. ஸ்மால் ரிக்கோட ப்ராடக்ட் எப்பயுமே குவாலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, எப்படி ரிக்காக நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது பாருங்கள், இது பார்க்கறது நல்லா இருக்குது. ஸோ இது ஒன்று வந்திருக்கு. ஸோ இதை எடுத்து வச்சுருவோம். ஸோ அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு கிளாம்ப் ஒன்று வந்திருக்கு. இந்த பாருங்க, இது ஒரு இது வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிங் பேடுக்காக வேண்டி இது அடிஷனல், இதில் அட்வான்ஸில் மட்டும்தான் வரும். ஸோ அதுக்குரிய ஒரு கிளாம்ப் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு V-mountல போடக்கூடிய ஒரு அடிஷனல் ஒரு கிளாம்ப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த இதில் போடக்கூடிய ஒரு பேஸ் பிளேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வந்து பேஸ் பிளேட்டு. இது வந்து பேடுங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பேடு. இது இந்த பேடை வந்து நம்ம வந்து இப்படி நெஞ்சில் இப்படி வச்சுக்கலாம், அப்படி அமுத்திக்கலாம். ஸோ வந்து இப்படி அமுத்திக்கிட்டு ஹோல்ட் பண்ணுறது. இதை நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப வெரி வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி இதில் வேறு ஒன்றும் வரலைங்க. இதில் வந்து இன்னும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 ராடு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ராடு வந்து இந்த பாருங்கள், இதை எடுத்துட்டிங்கன்னா வரும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ராடு இருக்குது. ஸோ இது ஒரு ராடு, இது வந்து 15mm ராடு, இதுவும் ஒரு 15mm ராடு. அவ்வளோதாங்க. நம்ம இதில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை வச்சுருவோம். பேக்கிங்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் என்னென்ன வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ ஐட்டமும் நமக்கு இப்போ இதில் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து இது எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை எடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து மெயினான அசம்பிளி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நம்ம பாட்டம் பேஸ் பிளேட்டும் இருக்குது, அதே சமயத்தில் நம்ம V-mount பேட்டரி பிளேட்டும் இருக்குது. ரெண்டுமே அட்டாச்சாக ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் ஒரு பெனிஃபிட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வெயிட்லெஸ். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 200 கிராம் சொல்கிறாங்க. அதாவது 199 கிராம்னு போட்டிருக்காங்க. பட் இது ஒரு 200 கிராம் தான் இதனுடைய வெயிட்டே. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பேக்கில் வச்சுக்கிட்டு பேக்கில் வச்சு நீங்கள் ட்ராவலுக்குலாம் எடுத்துகிட்டு போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேமரா தனியாக வச்சுட்டு அங்கே போய் டக்குன்னு நீங்கள் உடனே குயிக் அசம்பிள் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு தான் இது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதை பாருங்கள், இதை வந்து நம்ம இந்த நாப் வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த பாருங்கள், இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணலாம். நாப்பை லூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. இது பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு எல் ஷேப்னு வச்சுங்களேன். ஸோ நமக்கு வந்து நீங்கள் பார்க்கறது உங்களுக்கு தெரியும், ஒரு எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. பட் இதில் நீங்கள் கேமரா எப்படி வைக்க முடியும், இது இடிக்கிற மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு தோணும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்க, டாப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்படி புல் பண்ணிங்கன்னா அப்படி புல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 36.5 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு 36.5 mm நீங்கள் வெளியே வந்து இப்படி புஷ் பண்ணலாம், இல்லைனா உள்ள தெளிக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணி வச்சுக்கிட்டு திருப்பி இதில் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும், லாக் ஆகிக்கும், அப்படியே ரிஜிட்டாக நிற்கும். இதை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ அது பண்ணி வச்சுட்டு இந்த பாருங்க, இதை திருப்பி நம்ம லாக் பண்ணிருந்ததை இதை லாக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ரிஜிட்டாக நிற்கிது. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கணும். இல்லைன்னு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வெளியே எழுதிட்டு திருப்பி நீங்கள் லாக் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டீங்கன்னா போதும். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஒரு எல் பிளேட் மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதாங்க உங்களுக்கு வந்து அந்த ஒரு அட்வான்டேஜ். இது வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னாக்கா வெர்சடைல் அண்ட் காம்பாக்ட் டிசைன் சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஆர்கா ஸ்விஸ் பிளேட்டும் போடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்க, இந்த பிளேட்டை வந்து ஸ்மால் ரிக்கோட பேஸ் பிளேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுலேயும் இதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ட்ரைபாடில் பேஸ் பிளேட் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த பேஸ் பிளேட்டில் போய் இதை நீங்கள் கீழே லாக் பண்ணிட்டு
பண்ணிவிட்டு அதையும் லாக் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பாருங்கள், இதுக்கு ஒரு பிளேட் கொடுத்துருக்க பாருங்க. ஸோ இது வந்து ஆர்கா ஸ்விட்ச் தான் எல்லாமே. ஸோ வேறு நீங்கள் ஆர்கா ஸ்விட்ச் பிளேட் வச்சிருந்தா கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. இது பாருங்க, இப்போ இது போய் உட்காந்துருச்சு. ஸோ இப்போ லாக் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இப்போ இதை எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துடலாம். அப்படி இது அழகாக வச்சு நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணி இப்படி தள்ளிட்டிங்கன்னா உள்ளே போய் இப்படி உட்காந்துக்கும். ஸோ இதுக்குரிய பேஸ் பிளேட் இப்போ கொடுத்துருக்காங்க, இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வெளியே எடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப க்யூட்டாக காம்பாக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதை வந்து அசம்பிள் பண்ணி காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அசம்பிள் பண்ணுவோம் அதை. ஸோ இதில் வந்து என்னோட கேமரா உங்களுக்கு தெரியும், 7C கேமரா. அதே நான் வச்சு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த 7C கேமரா இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேமரா வந்து நம்ம இதை வச்சு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இது வந்து ஃபால்கமோட பிளேட் போட்டிருக்கேன். இதை நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு அந்த பிளேட்டே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பிளேட்டை நம்ம வந்து எடுத்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு 2 இருக்குது. இதில் வந்து ஒரு ஸ்க்ரூ தேவையில்லை, நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டுமே வச்சு நம்ம வந்து இதை ஒர்க் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஸ்க்ரூ வச்சு நான் இப்போ டைட் பண்ணுறேன். இது நல்லா டைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து அந்த பிளேட்டை போட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இதில் அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இன்னும் வெளியே வராது, கரெக்டாக லாக் ஆகிக்கும். ஸோ இந்த லீவர் எடுத்து நம்ம வந்து இங்கே பாருங்கள், அந்த லீவர் இருக்கு இல்லையா? அந்த லீவர் வந்து டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு தெரியுதா? இந்த பாருங்கள், இந்த லீவர் இருக்குல்ல? ஸோ இதை வந்து நம்ம டைட் பண்ண முடியும். அழுத்திட்டோம்னா அப்படி லாக் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதில் வந்து இப்போ உட்காந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து இது வந்து பாருங்கள், இதை திறக்கணும்னு வச்சுங்களேன். பாருங்கள், இதை திறந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோம்னா இடிக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு தான் இன்னொரு ப்ரொவிஷன் நான் கொடுத்துருக்கேன்னா, இப்போ நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி வந்துடும். ஸோ இதை வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பழையபடி நிமித்திட்டு நீங்கள் இதை டைட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது அதுக்காக தான் இந்த நாப் கொடுத்துருக்குறாங்க. இதை ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி நீங்கள் இது பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிடலாம் தேவையில்லைனாக்க. ஸோ இப்போ திருப்பி அதை நிமித்திட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ரொவிஷன்ஸாக நல்ல ஒரு மாடல் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை இப்படி வச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம V1 பேட்டரி போடணும். ஸோ அந்த பேட்டரி இப்போ நம்ம போட்டுடலாம். ஸோ இதுதாங்க அந்த V1 பேட்டரி. ஸோ இந்த V1 பேட்டரி வந்து போடுறதுக்கு பாருங்கள், இதில் ஒரு கிளிப் இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்துருவோம். இதில் ஏற்கனவே ஒரு கிளிப் இருக்குது, ஒரு ஸ்பேர் கிளிப்பும் கொடுத்துருக்குறாங்க. 2 இருக்குது இப்போ நமக்கு. ஸோ இதில் வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேலே பாருங்கள் இந்த டாப் வியூவில். ஸோ இதில் வந்து இதில் வச்சு நம்ம கரெக்டாக இதில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா போய் உட்காந்துக்கும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ காம்பாக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா, நமக்கு வந்து இந்த பாருங்கள், நான் இதை வந்து இந்த லாக்கை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸாக தள்ளிக்கிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் க்ளோஸாக தள்ளி வச்சுட்டு இவ்வளோ தான் தள்ள முடியும், இவ்வளோ தான் க்ளோஸாக தள்ள முடியும். தள்ளிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த நாபை நல்லா லாக் பண்ணோம். இப்போ பாருங்கள் இவ்வளோதாங்க. அந்த ரிக்கு எவ்வளோ காம்பாக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு வந்து இதில் கேஜ் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கேஜ் போட்டிருந்தாங்க, அதில் வந்து டாப்பில் வந்து அந்த ஹேண்டில் போட்டு அப்படியே தூக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கு ஒரு இது வாங்கியிருக்கிறேன். ஸோ இது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஃப்ளிப்பை ஓப்பன் பண்ணோம்னாக்கா திருப்பி நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், இது மாதிரி நீங்கள் சாய்ச்சிட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எதுலையுமே இடிக்காது. இது ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் பழையபடி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அப்படியே நிற்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இப்படியே வச்சு நம்ம படம் எடுத்துக்கலாம், ஷூட் பண்ணலாம். இதை வந்து நம்ம வந்து வியூ பண்ணிக்கலாம் அப்படி வச்சு. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த பேட்ரி வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல் டேக்கு உங்களுக்கு பவர் சப்ளை கொடுக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து லைட் போட்டுக்கலாம். இன்னொரு இந்த கேஜ் போட்டுட்டிங்கன்னா லைட்டு, மானிட்டரு, டாப் ஹேண்டில் எல்லாமே போட்டு நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். அந்த கேஜ் மட்டும் கேஜோட போடணும். இப்போ இதுக்கு 7Cக்கு என்கிட்ட கேஜ் இல்லை. ஸோ ஆனால் FX3க்கு கேஜ் வச்சுருக்கேன், இதுக்கு கேஜ் இல்லை. ஸோ அந்த கேஜ் வாங்கிடுவேன். அது வாங்கிட்டேனாக்கா அதையும் சேர்த்து போட்டோன்னாக்கா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து சின்ன மினி அசம்பிளி ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி காம்பாக்டான ஒரு அசம்பிளி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஷூட் பண்ணுறதுனா ரொம்ப வசதியாக இருக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் ஷூட் பண்ணலாம். நீங்கள் பேட்டரி பற்றி கவலைவே பட தேவையில்லை, சார்ஜ் பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. ஸோ இதில் வந்து ஒயர் எடுத்து ஒன்று C கொடுத்துட்டு அதேமாதிரி ஒரு ஒயர் எடுத்து இன்னொரு ஒயர் எடுத்து நீங்கள் வந்து மானிட்டர் கொடுத்துட்டு லைட்டு தேவைப்போனா அதுக்கும் லைட்டுக்கும் கொடுத்துட்டு நீங்கள் 3க்குமே கொடுத்து நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே நீங்கள் ஷூட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு காம்பாக்டான ஒரு செட் இது. அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இந்த பாட்டத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா குயிக் ரிலீஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது அப்படியே போய் பார்த்தீங்கன்னாக்கா இதில் போய் உட்காந்துரும். உங்களுடைய ட்ரைபாடில் அங்கே இருக்கிற பேஸ் பிளேட்டில் போய் உட்காந்துக்கு நல்லா லாக் ஆகிக்கும். ஸோ நீங்கள் ட்ரைபாடில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு ட்ரைபாடில் அந்த எடுத்து நீங்கள் கையில் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் வச்சு ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இப்படி வச்சு ஷூட் பண்ணும்போது கையில் நீங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்டெடியாக ஹோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் இந்த அட்வான்ஸ் டிசைன் சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இதை எடுத்து இங்கே 2 உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், இங்கே 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூவில் வச்சு நீங்கள் இதை டைட் பண்ணிடணும். அப்படி ஸோ இதை டைட் பண்ணிடணும். அதே மாதிரி இதுலேயும் ஸோ இந்த இன்னொரு ஸ்க்ரூ இங்கிட்டு இருக்குது. ஸோ இதில் வச்சு இதையும் டைட் பண்ணிடணும். அப்படியே
இதில் ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதை எடுத்து நம்ம கரெக்டாக அதில் இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ இதோட நம்ம அப்படியே நிப்பாட்டிட்டு இதை டைட் பண்ணிடலாம் அப்படியே. இப்போ இதை வந்து எடுத்து இங்கே பாருங்கள், இது வெளியில் வந்துருச்சு, லாக் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இதை எடுத்து இதில் நம்ம வந்து லாக் பண்ணணும். ஸோ அது எப்படி லாக் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்படி இந்த ஷேப் வந்து ரெக்டாங்குலராக இருக்குது, வெர்டிக்கலாகவும் லாக் பண்ணலாம். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வெர்டிக்கலாகவும் லாக் பண்ணலாம், நீங்கள் ஹரிசாண்டலாக லாக் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட் நான் ஹரிசாண்டலாக வச்சு லாக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி வச்சுட்டு இது போடுறது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ எல்லாத்தையும் திருப்பி தனியாக எடுத்துட்டேன். இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணோன்னா லாக் ஆகிக்குது போய். இங்கே பாருங்கள், இப்போ லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இது போய் லாக் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுக்கிறதுனால தனியாக நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இது எடுத்துகிட்டோம்னா இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே இதை நீங்கள் உருவி எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது அதனால் தனியாகவே நீங்கள் போட்டு வச்சுக்கிறது நல்லது. போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ போட்டு திருப்பி தனியாக வந்து இந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் இப்படி சொருகிக்கிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு உள்ள தலைக்கலாம். இல்லைன்னு கொஞ்சம் வெளியே வேணும்னாலும் வெளியே வச்சுக்கலாம். அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதை நம்ம டைட் பண்ணிடணும் அப்படி. இப்போ இதை வந்து இதை லாக் பண்ணிவிட்டு இதை எடுத்து அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போ எதுக்காக அதை போட்டுருக்குன்னு தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் தனியாக அப்படி கையில் பிடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டடியாக இருக்காது. அதே நீங்கள் இப்படி கொஞ்சம் நெஞ்சில் இப்படி அணைச்ச மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்டடியாக இருக்கும். உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து பக்காவாக இருக்கும். மூவ்மெண்ட் ரொம்பவும் இதாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா? ஷோல்டர் பேட்டருக்கு பதிலாக அது வந்து செஸ்ட் பேட்டர்ன் கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டில் அப்படி நீங்கள் வந்து செஸ்ட்டில் அப்படி வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டில்ட்டபிள் தான். இது வந்து ஒரே இது 115 டிகிரிக்கு மேலே எங்கேயும் அப் அண்ட் டவுன் நம்ம டில்ட் பண்ண முடியுது. ஸோ இதை பாருங்க, இதை டில்ட் பண்ணலாம். அப்படி தெரியுதா உங்களுக்கு? இப்படி நீங்கள் டில் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா சமமாக வச்சுக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா டைட்டாக தான் இருக்கு பாருங்க. இப்படி வச்சுக்கிட்டு அப்படி வச்சு நீங்கள் அப்படியே ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ எனக்கு க்ளீனாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. நான் இப்படி வச்சுட்டு இருந்தேன்னா கொஞ்சம் நேரத்தில் இப்படி கொஞ்சம் இப்படி ஷேக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்படி நெஞ்சில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஷேக் இருக்காது. ஷேக் இருக்கும், பட் ரொம்ப இருக்காது. ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டடியாக எடுக்க முடியும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா ஸ்டடியாகவே எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன் தான். இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ட்ராவலுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், இதை எடுத்துகிட்டு இப்போ குயிக்காக நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். இதை எடுத்துகிட்டு இப்படி கழட்டிட்டேன்னா போதும், இது தனியாக வந்துடும். ஸோ அதேமாதிரி இது தனியாக வந்துடும். இதையும் நீங்கள் எடுத்துடலாம். இந்த ஸ்க்ரூ தான் இது. இந்த ஸ்க்ரூவை எடுத்துடலாம். இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து நீங்கள் வந்து பேக்கில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த கேமரா நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே ஒரு லாக்கிங் பின் இருக்குது. ஸோ அந்த பின்னை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் தள்ளனா தான் வெளியே வரும். அது வந்துடுச்சு வெளியில். ஸோ இப்போ இது கேமராவும் நான் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் அந்த ஸ்க்ரூவை நான் அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணோன்னாக்கா ஃபோல்ட் ஆகிக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோ. இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு அப்படியே இதெல்லாம் எடுத்து பேக்கில் நீங்கள் வச்சுட்டு போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே இவ்வளோதான். உங்கள் ட்ராவலுக்கு தேவையான ரிக்கே இவ்வளோதான். இது காம்பேக்ட். கேமராவில் இருக்கிற ஸ்க்ரீனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்க, இன்கேஸ் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக அக்சசரிஸ் லைக் இந்த மாதிரி டாப் ஹேண்டில் வேணும், மானிட்டர் வேணும். ஸோ அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ஒரு சின்ன கேஜ் அந்த எக்யூப்மெண்ட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஃபுல் ரிக் ஆகிடும், காம்பேக்டான ரிக் ஆகிடும். ஸோ இது உண்மையிலே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான் அது. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு அலுமினியம் அலாய் மெட்டீரியல், 200 கிராம் உள்ள வெயிட் உள்ள ஒரு காம்பேக்டான வி மவுண்ட் பேட்டரி சிஸ்டம். இதை வந்து நீங்கள் ரெக் வந்து ஈஸியாக பண்ணலாம். நான் இதில் கேஜ் இல்லாதனால ஃபுல் அசம்பிளி என்னால் காமிக்க முடியல. இப்போ நான் வந்து வேணும்னா இன்னொரு நாளைக்கு வந்து அந்த FX3ல இதை வந்து நான் போட்டு காமிச்சு இதில் ஃபுல் அசம்பிளி வச்சு இந்த டாப் ஹேண்டெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு ஃபுல் அசம்பிளி காம்பேக்டான ஒரு ரிக் செஞ்சு காமிக்கிறேன். இது அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு வேணாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் இன்னொரு நாளைக்கு நான் அதை செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது இவ்வளோதாங்க. இந்த பிளேட் வந்து எதுக்கெல்லாம் கம்பேட்டபிள், எல்லா கேமராவும் யூஸ் பண்ண முடியுமானாக்கா ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லா கேமராவும் யூஸ் பண்ண முடியும். பட் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வெப்சைட்லேயே வந்து இந்த ஸ்மால் ரிக்கோட வெப்சைட்லேயே என்னென்ன கேமரா யூஸ் பண்ணலாம் அப்படின்றது போட்டிருக்காங்க. நான் அதோட ஸ்க்ரீனில் போகிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. சோனி, கேனான், பேனாசோனிக். ஸோ இந்த எல்லா கேமராக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லை, மற்ற கேமராவுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கேமராஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆனால் பெரிய இந்த சினிமா கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட்டு கொமடா, அந்த மாதிரி FX6, FX9 அந்த மாதிரி பெரிய கேமராக்கு, பாடி உள்ள கேமராக்கு இது நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இது ஒன்லி ஃபார் மிரர்லெஸ் கேமரா. அதான், அது மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இங்கே பாருங்க, இதில் ஒரு இந்த சைடில் ஒரு 3 3/4 இன்ச் த்ரெட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட்லையும் ஒரு 3/4 இன்ச் 3 த்ரெட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது வந்து இந்த வி மவுண்ட் பேட்டரிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுன்னு கிடையாது. நீங்கள் வேற எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இன்னொரு இது இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட வி மவுண்ட் இல்லை, பட் இது மாதிரி ஒரு NPF பேட்டரி இருக்குது. இதை யூஸ் பண்ண முடியுமானாக்க முடியும். ஸோ இது பார்த்துங்க, இந்த ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதை வந்து இதில் இப்படி அந்த வி மவுண்ட் பேட்டரிக்கு பதிலாக
நீங்கள் வந்து இதை கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சைடில் வச்சு இது சென்டர் ஸ்க்ரூவில் வந்து நான் வந்து போடுறேன். ஸோ இது மாதிரி சென்டர் ஸ்க்ரூவில் வச்சு நீங்கள் வந்து இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி இது நின்றுக்கும் அப்படி. ஸோ நீங்கள் வந்து என்ன V-mount பேட்டரி தான் போடணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போடலாம். அப்படி இல்லைனா இதை கூட நீங்கள் வந்து டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ½ hour ஷூட் பண்ண போகிறீங்க, 1 hour தான் ஷூட் பண்ண போகிறீங்க வெளியில் அவுட்டோரில் போய், அப்படிங்கும்போது இதை நீங்கள் இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போக தேவையில்லை. ஸோ இந்த பேட்டரி போதும். ஸோ இந்த பேட்டரிக்கு வந்து ஒரு ½ hour 1 hour தாராளமாக போதுங்கும் போது நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே 3க்கும் மானிட்டரு, கேமரா, வேறு ஏதாச்சும் அடிஷனல் அக்சசரிஸ், லைட்டு இது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு NPF பேட்டரி தான் அது. ஸோ இதை பாருங்கள், இது இப்படி போட்டாச்சு. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து 7.2 volt 12 volt ஒரு டைப் C இருக்குது. ஸோ இது 3மே இதில் இருக்கிறனால இதுலேருந்து நீங்கள் பவர் எடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி கூட வச்சுட்டு டைப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இது இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது இன்னும் சின்னதாக காம்பாக்டாக இருக்குது. இது ட்ராவலுக்குலாம் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்களா இன்னும் எவ்வளோ காம்பாக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து வீடியோ டிரான்ஸ்மிட்டர் இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட இதை நீங்கள் லூஸ் பண்ணிட்டு இதை லூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுட்டு அந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் இதில் வந்து வெர்டிக்கலாக வச்சு இது பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இதை புல் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் எவ்வளோ வேணுமோ புல் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உள்ளே கூட இப்படி கூட பாருங்கள், இவ்வளோ கேப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேப்புக்குள்ளே நீங்கள் வந்து டிரான்ஸ்மிட்டர் இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே கூட ஒரு லாக்கிங் போட்டு நீங்கள் அதை கூட இன்சர்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது, எந்த மாதிரி வேணுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பாருங்கள், இதை நான் லாக் பண்ணிட்டேன்னா போதும், அப்படியே நிற்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்மால் ரிகோட பேட்டரி பிளேட்டு, அதாவது NPF பேட்டரி பிளேட்டை போட்டு அதில் இந்த NPF பேட்டரி போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே பாருங்கள் காம்பாக்டாக இருக்குது, இன்னும் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது எனக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? சிம்பிளாக அழகாக காம்பாக்டாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் வேறு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க இங்கே பாருங்கள், இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ஸோ இதை எடுத்துருவோம். இதை எடுத்துகிட்டு இதை நான் இப்போ கழட்டிடுறேன். நான் இதை டேரெக்டாக மவுண்ட் பண்ணுறதை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இப்போ இதை வேறு ஈஸியான மெத்தடில் எடுக்கிற மாதிரி போகணும்னா இங்கே பாருங்கள், அதுக்கு தான் வந்து இந்த இது கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா இங்கே பாருங்கள், அவங்க கொடுத்துருக்க அந்த அசசரியில் போயிட்டு நம்ம இதில் ஹோல்டு வந்து நம்ம மாட்டலாம். பட் ஹோல்டு அதனால் என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா இதை தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்க்ரூ நமக்கு தேவையில்லை. ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இதில் போய் இதை அப்படி வந்து ஸ்க்ரூ பண்ணிடணும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கிளிப்பு கிளிப் இருக்கு இல்லையா, அந்த அடாப்டரை நீங்கள் வந்து இதில் வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, இது மாதிரி போட்டிங்கன்னா போதும். இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்கள், இது போய் இப்படி உட்காரும். இப்போ இந்த NPF பேட்டரி எடுத்து நீங்கள் இதில் அழகாக வச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம இதை கழட்டணும்னா உடனே நீங்கள் வந்து தனியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்க்ரூ பண்ண தேவையில்லை. இதை உடனே இப்படி எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக டக்குன்னு நீங்கள் இதை போடணுமா போட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கீங்க, இதில் பேட்டரி படித்து இது நீங்கள் வச்சுருக்கீங்க, ஸ்பேராக வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை குயிக்காக நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதை எடுத்துகிட்டு இது மாதிரி அந்த கிளிப்பை நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை தூக்கி டக்குன்னு உடனே நீங்கள் வந்து குயிக்காக செஞ்சிடலாம். அவ்வளோதான். இதை போட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை நான் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். எப்படின்னாக்கா இந்த பாருங்கள், கொஞ்சம் நான் மேலே தூக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா இங்கே பாருங்கள், இதை எடுத்துகிட்டு ஸோ இதை வந்து நல்லா நீங்கள் வந்து மேலே ஏற்றிடலாம். அப்படி இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி அழகாக இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் அப்பப்போ மாற்றி டிசைன் பண்ணி இப்போ வச்சுக்க வேண்டியதான். இப்போ வந்து இதை வந்து இங்கே பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் காம்பாக்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்படி தான் போடணுங்கிறதுல இதை நீங்கள் திருப்பி கூட வச்சுக்கலாம். இப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய வசதி தான். இப்படி திருப்பி வச்சுட்டிங்கன்னா என்ன பண்ணுற ஸ்க்ரூ தான் நாங்கள் உள்ளே அங்கே ஸ்க்ரூ இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் கொஞ்சம் இப்படி இந்த ஹரிசாண்டலாக வச்சு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னாக்க ஸோ அது அப்படியே நின்றுக்கும். அது அவ்வளோதான். இந்த பாருங்கள், இப்போ இப்படியே இருக்குது. இந்த ஹரிசாண்டலாக வச்சு இங்கே பாருங்கள், நான் அதை டைட் பண்ணுறேன். அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சு. இப்படி போட்டுங்க. இப்போ இப்படியே இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ தேவையில்லை அப்படின்னாக்கா இதை நம்ம வந்து வேண்டாம், அது பெரிய பேட்டரியாக போனாக்கா டக்குன்னு இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதை எடுத்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். எடுத்துகிட்டு நீங்கள் கேபிளில் பழையபடி எல்லா கேபிளையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒர்க் பண்ணும். அந்த ரெகுலர் கன்வென்ஷனல் ரிக்குக்கு கம்பேர் பண்ணும்போது இது வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் அந்த பேஸ் பிளேட்டு, லாங் ராடு போடுவீங்க, எல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெயிட்டு. இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெயிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 டைப்பில் வந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன எப்படி கொடுக்குறாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ப்ரைஸும் வேரி ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஸ் பிளேட் இல்லாமல் வேறு எந்த அக்சசரிஸும் இல்லாமல் ஸோ இந்த அக்சசரிஸ் வந்து இதில் மாட்டியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இது மட்டும் வந்து ஸ்டாண்டர்டு. இது வந்து ஸ்டாண்டர்டில் இது பேசிக்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வரும், வேறு எதுவும் வராது.
இது மட்டும் ஒரு தனி ரேட் விற்கிறாங்க. இப்போ அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் பிளேட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பேஸ் பிளேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் பிளேட்டும் இந்த அசம்பிளியும் மட்டும் கொடுத்தாங்கனாக்கா அது வந்து ஸ்டாண்டர்டு. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டாக தராங்க. இந்த பேஸ் பிளேட் இல்லாமல் வந்துச்சுன்னா பேசிக்கு. ஸோ அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்து இந்த பாருங்கள், இந்த 2 ராடு 15mm ராடு, இந்த ப்ராக்கெட்டு, இந்த பேடு, ஸோ இந்த இதுவும் சேர்த்து கொடுத்தாங்கனாக்கா அட்வான்ஸ்டுன்னு பேர். ஸோ அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து கொடுத்ததுனால இப்போ அட்வான்ஸ்னு சொல்கிறாங்க. மற்றபடி இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த பாக்ஸில் வந்து ஒரு கிளிப் இருந்துச்சு, இந்த ஒரு கிளிப் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்தால் இது அட்வான்ஸ். இந்த 3 பேக்கேஜாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு எது தேவையோ, இப்போ இது தேவையில்லைன்னா இது வாங்க தேவையில்லை. பேடை வந்து செஸ்ட் பேடை வந்து அட்டாச் பண்ணிட்டு ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த இது மட்டும் நீங்கள் தனியாக வாங்க முடியும். இந்த பேஸ் பிளேட் இல்லாமல் கூட வாங்கலாம், பேஸ் பிளேட் சேர்த்தும் வாங்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்க, கடைசியாக இதோட விலைவரங்களை பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மலேசியாவில் தான் வாங்கினேன். மலேசியாவில் வந்து சேலில் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இதனோட ப்ரைஸ் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இதனோட ப்ரைஸ் வந்து 600 ரிங்கிட்டுக்கு விற்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து சேலில் போட்டிருந்தனால 495 ரிங்கிட்டு சேலில் வந்துச்சு, அதனால் அதை வாங்கினேன். ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ ஸோ இது வந்து 495 ரிங்கிட்டுக்கு நான் மலேசியாவில் வாங்கினேன். இதே வந்து யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னாக்கா $139 வித்துட்டு இருக்காங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா $189 வித்துட்டு இருக்காங்க. கனடாவில் பார்த்தீங்கன்னா $194 வித்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா $16,200 வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதாங்க இதோட விலை விவரம். ஸோ நான் உங்களுக்கு வந்து இதனுடைய சின்ன ரிவ்யூவும் இதனுடைய டீட்டெயில்ஸு, இது எப்படி அசம்பிள் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். இன்னும் அந்த டாப் ஹேண்டல், மானிட்டரு இதெல்லாம் வச்சு ஒரு ஃபுல் ரிக் பண்ணணும். ஸோ இப்போ இதை கண்டினியூ பண்ணனாக்கா அது பெரிய வீடியோ போயிடும். ஸோ நான் இதோட இதை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. என்னோட அடுத்த வீடியோவில் அந்த ஃபுல் ஃப்ரேம் கேஜ் எல்லாமே போட்டு செட்டப் பண்ணி உங்களுக்கு காம்பாக்டாக எப்படி ஒரு சின்ன ரிக்கு இந்த காம்பாக்ட் விமோ லேட்டை வச்சு செய்ய முடியும், ஸ்மால் ரிக்கோட வச்சு செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நான் இன்னொரு தடவை தரேன். இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோ மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.